வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். ஆன்மீக பயிற்சிகளுக்கான காலம் எவ்வளவு? இது இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. இப்போ ஆன்மீக பயிற்சிகள் என்ற அந்த வார்த்தையை இந்த இடத்தில் நன்கு சிந்திக்க வேண்டும். ஆன்மீகத்திற்கு பயிற்சி காலம் என்று ஒரு காலம் உண்டு. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அது பயிற்சியாகவே இருந்துவிடல் கூடாது என்ற சிந்தனைதான் இன்று சிந்திக்க வேண்டிய சிந்தனையின் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதாவது உதாரணமாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தற்சோதனை அகத்தாய்வுகள், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இப்போ எண்ணம் ஆராய்தல், இந்த நான்கையும் எடுத்துக்கொள்வோம். இதை எத்தனை வருடமாக எண்ணத்தை ஆராய்வது, எத்தனை வருடம் ஆசையை சீரமைப்பது? இந்த பயிற்சிகள் எல்லாம் வருடக்கணக்கில் ஆன்மீக பயிற்சிகளாக எடுத்துக்கொண்டே இருப்பதா என்றால் இல்லை. அதற்கு என்று ஒரு பயிற்சி காலம் உண்டு. அப்ப அந்த பயிற்சியில் ஒரு உறுதியும் நிறைவும் நாம் பெற்ற பிறகு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய காலம் என்பதுதான் அதிகமான காலமாக இருக்க வேண்டும். அந்த பயிற்சி காலம் என்பது நாம் அந்த தடம் மாறி சென்ற பாதையிலிருந்து திரும்பி நின்று நடக்க தொடங்கும் காலம்தான் அந்த பயிற்சி காலம். நாம் சென்ற பகுதியிலே பார்த்தோம், தடம் மாறிய ஒரு இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தடம் மாறிய பாதையில் வந்துவிட்டோம், பல ஆண்டுகளாக வந்துவிட்டோம். இப்பொழுது இந்த ஆன்மீக பயிற்சி என்பது எதற்காக? நாம் தடம் மாறி வந்திருக்கின்றோம் என்பதை உணர்வதற்காக மட்டும்தான் இந்த ஆன்மீக பயிற்சி. இப்போ ஆன்மீகம் என்ற அடிப்படையில் குருமார்கள் மனிதர்களுக்கு எதை கொடுக்கிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் எதையும் கொடுக்கவில்லை. எதையும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, எதையும் கொடுக்கவும் மாட்டார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், நாம் தடம் மாறி தவறான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற தவறை உணர்த்தி நம்மை திருப்புவது மட்டுமே. அது மட்டுமே. இது ஆன்மீக குருமார்களுக்கு மட்டுமல்ல, எல்லா குருமார்களாகிய ஆசிரியர்கள், மருத்துவர்கள், ஜோதிடர்கள், இந்த 3 துறை சார்ந்தவர்கள் பணியே என்ன என்று சொன்னால், அங்கு மனிதர்களிடம் இருக்கக்கூடிய குறையை கண்டு உணர்ந்து அதிலிருந்து அவர்களை திருப்பக்கூடியவர்கள் தான் ஆன்மீக குருமார்களாக இருக்கிறார்கள். அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய குறையை அவர்கள் கண்டு உணர்ந்து நமக்கு உணர்த்துகிறார்கள். எப்பொழுதும் அந்த குறை என்ற நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு குறை என்பதே தெரியாது. ஆனால் அதே போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மனிதன் இவனுடைய குறையை கண்டு அவன் மகிழ்ச்சி அடைகிறான், அவருடைய குறையை கண்டு இவன் மகிழ்ச்சி அடைகிறான். இப்படி ஒரு தற்காலிகமான ஒரு சுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆன்மீக குரு என்ன செய்வார்? அந்த குறையை கண்டு அதற்குரிய காரணங்களை விளக்கி நமது உண்மை பயணம் என்பதையும் அவர்களுக்கு உணர்த்தி
நம்மை மாற்றுபவராக இருக்கிறார். சாதாரண சமுதாய மனிதர்களிடம் கூட, ஒரு நண்பர்களாக இருந்தாலும் கூட, அந்த ஒரு குறையை சொல்லி அந்த நண்பனை நல்ல ஒரு வழிக்கு மாற்றுகிற நண்பனாக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால், அந்த இடத்தில் கூட அந்த நண்பனே ஒரு ஆன்மீக குருவாகத்தான் இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட நண்பர்களையோ உறவினர்களையோ இப்பொழுது காண்பது அரிதாக இருக்கிறது. அவர்கள் அந்த வழியிலே சென்று கொண்டிருந்தால் தான் நமது பெயர் நன்றாக இருக்கும் என்ற பார்வை இந்த சமுதாயத்திடம் இருக்கிறது. ஆன்மீக குருமார்கள் அனைத்து மனிதர்களையும் அந்த தடத்திலிருந்து திருப்புவதற்கான ஒரு வழியை சொல்பவர்கள்தான் ஆன்மீக குருமார்கள். இந்த இடத்தில் இந்த குறை கூறுதல் என்ற ஒரு வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது சமுதாயம். இந்த குறை கூறுவது என்பது இரண்டு வகையில் இருக்கும். எப்படி என்று சொன்னால், அதாவது தன்னுடைய லாபத்துக்காக, சுயநலத்துக்காக அடுத்தவர்களை குறை பார்த்து கூறுகிற ஒரு தன்மை இந்த சமுதாய மக்களிடம் இருக்கும். அது ஒரு வகை. ஆனால் அதாவது சமுதாய மக்களுடைய குறையை நீக்கி அவர்களுக்காக அதை சொல்லி மாற்றுவது என்பது இரண்டாவது நிலை. இதுதான் ஆன்மீக குருவினுடைய வேலை. அப்ப சுயநலம் என்று, தன்னலம் என்று எதுவும் இல்லாமல் ஒருவர் அந்த குறையை எடுத்து காண்பிக்கிறார் என்று சொன்னால், அது அவரை மாற்றுவதற்கான ஒரு துண்டாக, ஈகையாக, தர்மமாகத்தான் அவர் செய்கிறார் என்ற ஒரு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்லி கேட்டிருக்கின்றேன், குறை சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆன்மீகத்துக்கு தகுதியற்றவர்கள் என்ற ஒரு வார்த்தையை என்னிடமே சொன்னதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் இங்கு பாருங்கள், ஆன்மீக குரு என்பவர்கள் அந்த குறையை கண்டு அதிலிருந்து நம்மை மாற்றுபவராகத்தான் இருக்கிறார். அவர் முழுமையாக அந்த குறையைத்தான் நமக்கு எடுத்துரைக்கிறார், அதை உணர்த்துகிறார். ஆனால் அதில் அவர் எள்ளளவேனும் எந்த பயனும் இல்லாத நிலையில் இருப்பதனால் அவர் குரு என்ற நிலையில் இருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த ஆன்மீக பயிற்சி காலம் என்பது என்ன என்றால், அதை உணர்ந்து அவரை அப்படியே ஆப்போசிட்ல திரும்ப செய்து அந்த உண்மையான பாதையின் வழியிலே நடக்க செய்வது, அவ்வளவுதான் குருவினுடைய வேலை. அவர் நடக்க ஆரம்பித்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு நடந்து சென்று அந்த உண்மையான பாதையை அடைந்து அவர் அந்த உண்மை உணர்வுக்கு சென்று விடுவார். இப்போ இந்த இடத்தில் ஆன்மீக பயிற்சி என்பது எதற்கு வரை? திரும்பி நின்று நடக்கும் ஆரம்பிக்கும் வரை. இப்பொழுது இந்த 20 வருடம் 25 வருடம் பயிற்சி எடுத்து பிரம்மஞானம் அடைந்தவர்கள், இப்பொழுது நான் மௌனத்திற்கு செல்கிறேன், அங்கு போய் என்ன செய்கிறேன், எண்ணமாராய்தல் செய்கிறேன், ஆசை சிரமத்தில் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறேன். அப்ப இன்னும் திரும்பவே இல்லையா? அப்ப இந்த இடத்தில் ஆன்மீக பயிற்சி காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் திரும்பி இருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும், அதன் ஒரிஜினலான அந்த உண்மை பாதையில் நடக்க தொடங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது பயிற்சி காலம் முடிந்து விட்டது. அதன் பிறகு நாம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய காலமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, பயிற்சியையே வாழ்நாள் முழுதும் காலமாக வைத்திருப்பவர்கள் ஒரு பொழுதுபோக்கிற்காக, ஒரு சோம்பேறித்தனமாக வந்து உட்கார்ந்து செல்லக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் நாம் நமது பயணத்தை
உண்மையான பயணமாக மாற்றி அமைத்து விட்டார் நமது குரு. நாம் பயணத்தை தொடங்குவோம். அனைவரும் வாருங்கள், உண்மை பாதையில் பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.